இவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். ப்ளீஸ் மலர், அழாத. நான் இருக்க உன் கூட. மலர், அழாத மலர். என்னால முடியல அர்ஜுன். இத்தனை நாளா சந்தோஷ் மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நாம தானே அக்கா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. அது இல்லன்னு நிரூபிக்க சந்தோஷ் மாமாவை வெளியே கூட்டிட்டு வந்துட்டா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என் அக்காவும் என்ன புரிஞ்சுக்குவான்னு நம்பி இவ்ளோ நாளா நானே என்ன ஆறுதல் படுத்திட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட மொத்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு அர்ஜுன். சந்தோஷ் மாமாவை காப்பாத்தணும்னு நாம பண்ண விஷயமே அவருக்கு தண்டனையா அமைஞ்சிருச்சு. இத்தனை நாளா என் அக்கா சொன்ன மாதிரி சந்தோஷ் மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னது உண்மையோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு அர்ஜுன். மலர், நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்சு பழி உண்மையில போட்டுக்கிற? நடந்ததுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மலர். இத்தனை நாளா பார்வதி உன்னை எப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அந்த எண்ணத்தை நம்ம மாத்தலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். நீ கவலைப்படாத மலர். எப்படி அர்ஜுன்? இவ்ளோ நாளா என் அக்கா தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருந்தா. இன்னைக்கு சந்தோஷ் மாமா கூட நம்மள எதிரியாவும் துரோகியாவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு.